வெற்றியை நோக்கி நகர்ற இந்த பாதையில வெறும் 35 லட்சம் வாக்குகள் போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? விஜய் உருவாக்குற தத்துவம் ஒரு பிச்சைக்காரன் தட்டு. அதுல எல்லா தத்துவத்திலையும் கொஞ்சம் இருக்கும். அம்பேத்கர் கொஞ்சம் இருப்பார், காந்தி கொஞ்சம் இருப்பார், பெரியார் கொஞ்சம் இருப்பார். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரு ஊறுகாய் கொஞ்சம் வச்சுக்கலாம். அது போல தமிழ் தேசத்தை ஊறுகாய் நினைக்கிறார். அது ஆபத்தானது. கைது பண்ண வந்த காவல்துறையை பார்த்துட்டு பின்னங்கால் பிடையில் அடிக்க ஓடுறாங்க ஒரு கூட்டம். கொடியெல்லாம் நம்ம தெய்வம் மாதிரி பார்ப்போம், கடவுள் மாதிரி போட்டு கொண்டாடுவோம். அவங்க கோடி கம்புகள்லாம் தூக்கி விஜய தெய்வமா கொண்டாடுறோம். விஜய் படத்தை கீழே போட்டு மிதிச்சுட்டு ஓடுறான். கோட்டரின் கோழி பிரியாணி வாங்கிக்கிட்டு இவங்க வாக்க செலுத்துவாங்கன்னா, இப்படியே காலாதி காலம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னா நாம் தமிழர் கட்சி எல்லாம். இந்த 200 வெல்லுவோம், 234 நாங்க தான் வெல்ல போறோம்னு சொல்ற திமுக வந்து இதை ஆணவமான பேச்சா எடுத்துக்கலாமா அல்லது எப்படி எடுத்துக்கலாம்? சரி, 234 வெல்றேன். வென்று என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். கஞ்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அபின் வரும், இல்லைன்னு சிந்தட்டிக். ஆனா இப்ப 26 தேர்தல்ல 4 முனை போட்டிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு. இது நாம் தமிழருக்கு இது சாதகமா பாதகம்? நீங்க சாதக பாதகங்கிறது எதனால இந்த கேள்வியை நாம இயல்பா கேட்கிறோம் எல்லாரும்னா, வெற்றி, எனக்கு வெற்றி வேணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்க வெற்றி கணக்கு தான் ஐயா நடிகர் விஜய் கூட சொன்னார். நாங்க வெற்றி கணக்கு தான். சரி, இந்த வெற்றி கணக்குல சமூக மாற்றம் இருக்குமா இருக்காங்க? சமூகத்துக்கு தேவையானது இருக்குமா இருக்காதுன்னா அது இருக்காது. ஏன்னா இவங்க கூட்டணி எல்லாம் யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற இந்த கணக்குகள் இருக்குங்களா? இந்த கணக்கு வெறுமனே வாக்கு வங்கி அடிப்படையா வச்ச கணக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியை மட்டும் அடிப்படையா வச்சு நகரல. எனக்கு தெரிஞ்சு இந்த 15 ஆண்டு காலமா நிச்சயமா நகர்றது வந்து வெறும் வாக்கு வங்கி வச்சு நகரல. நாம் இந்த சமூகத்துக்கு ஒரு அமைப்பா திரண்டு வந்தா, தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு அமைப்பை கட்டி கொண்டு வந்தா அதனால் என்ன பயன்? அது இந்த இனத்துக்கு பயன், இந்த இனத்தோட நிலத்துக்கு பயன். இந்த நிலத்தை பாதுகாக்கணும். சரிங்களா? இப்போ திமுக கூட்டணி வெல்லுது, அதிமுக கூட்டணி வெல்லுது, அல்லது தப்பி தவறி ஐயா விஜயே வெல்றார் அப்படின்னு வச்சுக்குவோம். இவர்கள் இந்த நிலத்தின் வளங்களை பாதுகாப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. கடந்த 15 வருஷத்துல தமிழ்நாட்டுல நடந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக அதிகபட்ச போராட்டங்களை நடத்திய கட்சி எது? அதற்காக சிறை சென்றவர்கள் யார் யார்? சரிங்களா? ஸ்டெர்லைட்ல நடப்பட்ட துப்பாக்கி சூடுல கைது செய்யப்பட்டுள்ள எத்தனை பேர் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எத்தனை பேர்? சரியா? இன்னைக்கு கன்னியாகுமரியில் நடக்கிற கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்துறது, தொடர் கண்டன பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, அல்லது அந்த வாகனங்களை கைப்பற்றி வாகனங்களை தடுத்து நிறுத்தி போராடுவது எத்தனை பேர்? இன்னைக்கு வந்து கேரளாவில இருந்து நமக்கு வந்து மருத்துவக்களில் கொட்டப்பட்டு இன்னைக்கு ஆட்சியாளர்கள் சட்டமன்றத்துல பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது யாரு? அன்னைக்கு அந்த மருத்துவக்களில் வந்த வாகனங்களை கைப்பற்றி போராடிய கட்சி எந்த கட்சி? இதையெல்லாம் மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்த்து இந்த நிலத்தை பாதுகாப்பது, இதன் வளங்களை பாதுகாப்பதுன்னு பேச வர இடத்துல வெற்றி தோல்வி கணக்கிலே இல்ல. இது ஒரு பரப்புரை காலம். சரியா? தமிழ் தேசிய அரசியல் என்கிற இந்த கருத்தை கொண்டு போய் விதைக்கிற காலம். விதைக்கிறது நம்ம கடமை, விவசாயியின் கடமை. விதைக்கிறது, முளைக்கிறது. வீரியமான விதையா இருந்தா அது முளைக்கும், நல்ல நிலமா இருந்தா முளைக்கும். இந்த நிலம் பண்பட்ட நிலமாக இருந்தால், இந்த நிலத்தில் வாழ்கிற தமிழர்கள் பண்பட்டவளாக இருந்தால், தமிழ் மொழி மீதும் இந்த இனத்தின் மீதும் இந்த மண்ணின் மீதும் அக்கறை உள்ளவளாக இருந்தால், இந்த நிலத்தில் வெல்ல போற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அடுத்த கேள்வி, நாம் தமிழர் கட்சி வெல்லலன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த நிலம் பண்படலன்னு அர்த்தம். ஏன்னா விதைக்கிற விவசாயி சரியாதான் விதைக்கிறான், விதை முளைக்கல, அப்ப மண்ணில பிரச்சனை. அப்ப இந்த மக்கள் ஓட்டுக்கு காசை வாங்கிக்கிட்டு, கோட்டரின் கோழி பிரியாணி வாங்கிக்கிட்டு இவங்க வாக்க செலுத்துவாங்கன்னா, இப்படியே காலாதி காலம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னா நாம் தமிழர் கட்சி வெல்லாது. ஆனா நேர் எதிரா யோசிப்போம். 35 லட்சம் பேர் எனக்கு கோட்டரும் கோழி பிரியாணி வேணாம், காசு வேணாம், தத்துவம் வேணும்னு ஓட்டு போட்டான்ல. இந்த 35 லட்சம் பேர்ல ஒண்ணுதான் தம்பி. இந்த 35 லட்சம் பேர்ல வெறும் 10% பேர், வெறும் 10% பேர் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாக்ககங்கள்ல உள்ள வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டாங்கன்னா வெற்றி உறுதியாயிடும். இப்ப வெற்றியை நோக்கி நகர்ற இந்த பாதையில வெறும் 35 லட்சம் வாக்குகள் போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ எனக்கு நான் சொன்ன பதில இருந்தே இன்னும் இறுதி தீர்வு நோக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது 35 லட்சம் பேர்ல 10% பேர் மட்டும் வாக்ககங்களுக்குள் வந்து பூத் ஏஜென்ட்ஸா உட்காந்துட்டாங்கன்னா வெற்றியை உறுதிப்படுத்திடுவோம். ஏன்னா இது வரைக்கும் 15 வருஷமா நாம் தமிழர் கட்சியில
வாக்க கேட்டு போற நபர்களின் எண்ணிக்கை, பிரச்சாரத்துக்கு போறவங்க எண்ணிக்கை 20ல இருந்து 100 வரைக்கும் தான். ஒரு சில தொகுதியில 20 பேர் ஓட்டு கேட்டிருப்பாங்க, ஒரு சில தொகுதியில 100 பேர் ஓட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா ஓட்டு எவ்வளவு விழுந்துச்சு அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 15,000 வாக்கு. ஆமா. நமக்கு புரியாத ஒரு மந்திரம் என்னன்னா, இங்க ஒரு மந்திரம் மாதிரி ஒண்ணு நடக்குது, மாயாஜாலம் மாதிரி நடக்குது. ஓட்டு கேட்கிறவங்க 20 பேர், விழுவுற ஓட்டு 15,000. இதை மொத்தமா தமிழ்நாடு முழுக்க நம்ம கணக்கிட்டு பார்த்தோமா 35 லட்சம் வாக்கு விழுது. இந்த 35 லட்சம் வாக்குல வெறும் 10%. நான் ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம, வெறும் பார்வையாளரா மட்டும் இல்லாம நான் பங்கேற்பாளரா மாறுறேன்னு முடிவெடுத்து வெறும் 10% 3.5 லட்சம் பேர். 3.5 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற வாக்ககங்கள்ல வந்து உட்கார்ந்து நாங்கள் தமிழர்கள், நாங்கள் நாம் தமிழரை ஆதரிக்கிறோம்னு நின்னுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல் புரட்டி போடப்படும். அப்படி ஒரு நாள் வரதான் போது. அதுக்கான வேலையைத்தான் இப்ப அண்ணன் சீமான் பூத்தா வேலை செய்து கொண்டு வராரு. இப்ப தொடர்ச்சியா இன்னமும் கூட இந்த 15 ஆண்டு கால பரப்புரைக்கு பின்பாகவும் கூட வந்து குவார்ட்டருக்காக, கோழி பிரியாணிக்காக வாக்கை விற்கிற இந்த மக்களை பாக்குறப்ப உங்களுக்கு உண்மை கோவமா இல்லையா? நீங்க மனிதகுல வரலாறு முழுவதும் அமைப்பு, அரசியல், அரசு எந்திரம் அப்படின்னு உருவான எல்லா காலகட்டங்களிலும் வரலாற்றை புரட்டி போட்ட மக்கள் தொகையின் எண்ணிக்கை 4% தான். 96% மக்கள் அறியாமையில் தான் இருப்பாங்க, சராசரி மனிதர்களாக தான் வாழ்வாங்க, அவங்க குடும்பம், அவங்க பெண்டு பிள்ளைகள் தான் வாழ்வாங்க. தான் உண்டு, தன் பெண்டு பிள்ளைகள் உண்டுன்னு வாழற அந்த 96% மக்களுக்கும் சேர்த்துத்தான் 4% மக்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. அவங்க தான் தேசத்தின் தந்தைகளாக, தலைவர் பெருமக்களாக மாறி போயிடறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 8% வாக்கு வந்திருக்குன்னா அதோடைய அடிப்படை என்னன்னா, 100ல 8 பேர் நாம் தமிழரின் தத்துவத்தை ஆதரிச்சுட்டாங்க. ஆனா ஆதரிச்சவங்க பார்வையாளரா மட்டும் ஆதரிச்சிருக்காங்க. நாம கேட்கிற கோரிக்கை ஒண்ணுதான். அதுல ஒரு பாதி சதவீதம், ஒரு 4% மக்கள் தங்களை இந்த நிலத்தை பாதுகாக்கிற தலைவர்களாக, கேடட்ஸாக, கள செயற்பாட்டாளர்களாக மாற்றிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் தானா சட்ட நடக்கும், வேகமா நடக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவையும் கைப்பற்றி வச்சிருக்கிற இந்துத்துவ இயக்கங்கள் இன்னைக்கு அதோடைய ஆராய்ச்சி, இந்தியாவோட ஆராய்ச்சி நிறுவனங்கள், இந்தியாவின் அரசு துறை நிறுவனங்கள் அனைத்திலும் நீக்கமர இந்துத்துவவாதிகளை கொண்டு போய் நிறுவிருக்காங்க. அதுக்கான வேலையை 100 ஆண்டுகளா செஞ்சிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். RSS உடைய முழு நேர பணியாளர்கள் எண்ணிக்கை வெறும் 16,000 பேர். ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் 16,000 பேர் ஒன்னா சேர்ந்து நின்று இந்திய ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்றால், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தின 35 லட்சம் பேர்ல 3 லட்சம் பேர் களத்துக்கு வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தின் வரலாறே மாறும். தமிழ்நாட்டின் வரலாறை விட்டுருங்க, பெரும் வரலாற்று மாற்றத்தை உருவாக்கிடுவோம். வாக்களித்தவர்கள் களத்துக்கு வரணும். இப்ப திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான் சொல்லக்கூடிய அண்ணன் விஜயனுடைய கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்க? அரசியல் புரிதல் இல்ல, அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாதனாலதான் விஜய் அப்படி சொல்றாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது திராவிட தேசியம், திராவிட தேசியம் என்பது திராவிட மொழிவழி தேசியம். திராவிட மொழின்னு ஒண்ணு இல்ல, திராவிட நாடுன்னு ஒண்ணு இல்ல, அது ஒரு போலி தேசிய அரசியல். ஆனா தமிழ் தேசியம் என்பது தமிழ்ங்கிறது ஒரு இனம், தமிழ்நாடுங்கிறது ஒரு நிலம், சரியா? தமிழ் மொழிங்கிறது ஒரு மொழி. அப்ப மொழி, அந்த மொழி பேசுகிற மக்கள், அந்த மக்கள் வாழ்கிற நிலம், இதை சார்ந்து பேசுவதுதான் ஒரு தேசிய அரசியல். அப்ப இந்திய தேசியம் அது ஒரு இல்லாத ஒரு தேசியம். ஏன் அதை இல்லாத தேசியம் நாம சொல்றோம்னா, இந்தியாங்கிற நாட்டுக்குள் பல்வேறு மொழிவழி தேசங்கள் உண்டு, சரியா? தேசியம் என்பது வேற, கண்ட்ரி நாடு என்பது வேற, சரியா? நாட்டுக்குள் பல தேசங்கள் இருக்கும், இந்தியாங்கிற நாட்டுக்குள் பல தேசங்கள் இருக்கு. அதுல தமிழ் தேசம்ங்கிறது தமிழ் மொழி மக்களுக்கான, தமிழ் மொழி வழி இன மக்களுக்கான ஒரு தேச அரசியல். இந்த தேச அரசியலை நான் பேச வந்திருக்குன்னு சொல்ற ஐயா விஜய் அவர்கள் எதற்காக தேவையில்லாம திராவிட தேசியங்கிற வார்த்தையை இழுக்கிறார்? அது ஒரு கூட்டாஞ்சோறு, சரியா? அவரு ஒரு கமர்ஷியல் ஹீரோங்க. ரொம்ப காலமாவே 4 சண்டை, 4 நகைச்சுவை காட்சி, ஃபைட் இருக்கா, ஃபைட் இருக்கு, காமெடி வேணுமா, காமெடி இருக்கு, அப்படி ஒரு கலந்து கட்டன ஒரு கலவை, அப்படி கலந்து கட்டன ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி, பிச்சைக்காரன் தட்டு மாதிரி, பிச்சைக்காரன் தட்டுல எல்லா வீட்டு சோறு இருக்குங்கிற மாதிரி ஐயா விஜய் உருவாக்குற தத்துவம் ஒரு பிச்சைக்காரன் தட்டு. அதுல எல்லா தத்துவத்திலையும் கொஞ்சம் இருக்கும். அம்பேத்கர் கொஞ்சம் இருப்பார், காந்தி கொஞ்சம் இருப்பார், பெரியார் கொஞ்சம் இருப்பார், ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரு ஊறுகாய் கொஞ்சம் வச்சுக்கலாம். அது போல தமிழ் தேசியத்தை ஒரு ஊறுகாய் நினைக்கிறாரு. அது ஆபத்தானது. தமிழ் தேசியம் இந்த நிலத்துக்கான அரசியல், அது தன்னுடைய வெற்றிக்கு பயன்படும். இப்படி சொன்னா ஒரு 4 இளைஞர்கள் நமக்கு வரமாட்டானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர அவருக்கு உளப்பூர்வமான எண்ணம் கிடையாது. அது அரசியல் அடிப்படை அறிவு இல்லாம பேசுறது, சரியா? தமிழ் தேசியம் வேற, திராவிட தேசியம் வேற. இந்த ஒரு சமீப காலமா பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி ஆகட்டும், அண்ணன் KKS ஆகட்டும், அவர்களை போன்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் தமிழர் கட்சி சில மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இல்லையா?
இது வருகின்ற காலத்துல இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. இருக்காங்க. தாய் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் பீமா பாண்டியன், ம். அல்லது தமிழர் முன்னணியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் நாராயணன், அண்ணன் இமயம் சரவணன், ம். அல்லது மேகநாதன் முனுசாமி, ம். அல்லது குயில் நாச்சியார் அக்காண்டி ம். எத்தனையோ பேர் தலைமைகளாக சின்ன சின்ன தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்குல்ல. இத்தனை தமிழ் தேசிய இயக்கங்களும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அண்ணன் சீமானை தலைமையிட்டு வந்து நிக்க போறாங்க. இது நடக்கத்தான் போகுது. ஏன்னா இந்துத்துவ இயக்கங்கள் எப்படி தனக்கு ஒரு பிரச்சனைனா 120க்கும் மேற்பட்ட இந்துத்துவ இயக்கங்கள் ஒன்னா நின்னு போராடுது. போராடுறோம். இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்குது போலவோ, கிறிஸ்துவ இயக்கங்கள் கிறிஸ்துவருக்கு ஒரு பிரச்சனை கிறிஸ்துவ இயக்கங்கள்லாம் ஒன்னா நிக்கிறது போல, சாதி பிரச்சனை அந்த சாதிக்காரெல்லாம் ஒன்னா நிக்கிறது போல, சரியா திராவிட கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா திராவிட இயக்கங்களும் ஒன்னா வந்து நிக்கிறது போல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அண்ணன் சீமானுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இயக்கங்களும் நிக்கும். அன்னைக்கு வந்து இது படன்னு வளர்ந்து போய் நம்ம வந்து அதிகார மையங்களா நம்ம மாறிடுவோம். இந்த அதிகாரத்தை வெல்வது என்பது இந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் பாதுகாக்கத்தான். சரியா? அதுக்கு புரிதல் உள்ள எல்லா தமிழ் தேசிய இயக்கங்களும் வந்து ஒன்னா நிப்பாங்க. இந்த 200 வெல்லுவோம் 234ம் நாங்க தான் வெல்ல போறோம்னு சொல்ற திமுக வந்து இது எப்படி ஆணவமான பேச்சா எடுத்துக்கலாமா அல்லது எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல வந்து அது வந்து நெரேட்டிவ், ஒரு கருத்துருவாக்க திணிப்பு. அது எப்படின்னா, நாங்க 400 பார்லமெண்ட் தொகுதிகளை கைப்பற்ற போகிறோம்னு முன்கூட்டியே திட்டமிட்டு சொன்னது போல. இது இந்த பிகேன்னு இந்த வல்லுநர்கள், பெரிய வல்லுநர்கள், இந்த வல்லுநர்கள்லாம் மக்கள் வந்து உளவியல் ரீதியா மக்களை பாதிக்கிறது. உளவியல் ரீதியாகவே தயார்படுத்துவது. அவங்களுக்கு ஒரு ஆசை, அவங்க அபிலாசைகளை அப்படி தயார்படுத்துவாங்க. இது வந்து அரசியல் யுத்தி, அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து நீ வென்று மட்டும் என்ன பண்ண போற? சரி 234 தொகுதி வென்று என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். கஞ்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அபின் வரும், இல்லன்னு சிந்தட்டிக் ஒரு கெமிக்கல்ஸ் நிறைய உள்ள வந்து இந்த இளைஞர்களை அழிக்க போற. இந்த இளைஞர்களை அழிக்கிறதுக்கு நீ வந்தா என்ன வரலன்னா நான் என்ன கேட்கறேன்னா, இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில கருத்து திணிப்பு. பிஜேபி அரசாங்கம், பாஜக அரசு இந்த நிலத்துக்குள்ள தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக 400 இடத்தை கைப்பற்றுவோம் எப்படி ஒரு பொய்யை பரப்புனாங்களோ, அது போல சரியா நாங்க ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, எந்த விடியல தந்தாரு? சரியா? அப்போ இது ஒரு கருத்து திணிப்பு. இந்த கருத்து திணிப்பை தாண்டி தத்துவ ஏக்கம், ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு ஏக்கம் வந்து அந்த இளைஞர்கள் வந்து ஏன்டா நம்ம எல்லாம் இப்படி வேலை வாய்ப்பு இல்லாம, சரியான கல்வி இல்லாம, தரமான மருத்துவம் இல்லாம நம்மளாம் ஏன்டா இத்தனை காலம் இப்படியே கிடக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்துருச்சுன்னா இவங்கெல்லாம் காணாம போயிடுவாங்க. இப்ப 2026 தேர்தல் பரப்புரை எந்த மாதிரியான உத்திகளை கைப்பற்றதா திட்டம் இருக்கு? அதை தாண்டி இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்க போகுது. இதுல தம்பிகள் வந்து எந்த மாதிரி வேலை பார்த்தா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அண்ணன் முன்வைச்சிருக்கிற இந்த தேர்தல் கொள்கைகள் இருக்கு, தேர்தல் ஆவணம் இருக்கு, இந்த கொள்கை ஆவணம், அந்த ஆவணங்களை வந்து சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இங்க கருத்து பரவலை சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றதாங்க. இங்க அரசியல என்னன்னாங்க, மக்கள்கிட்ட வந்து நீங்க சரியா சொன்னா கேட்பாங்க. நம்ம சொல்ற வேகம் விதம் தான் மாறும். சரியா? இன்னைக்கு பெரிய பெரிய ஊடகங்கள் இருக்கிற எல்லா ஊடகங்களும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை மட்டும் பரப்புறாங்க. சரியா? நாம் தமிழர் கட்சி செய்த சாதனைகள், நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்துல நிகழ்த்தி இருக்கிற அசாத்தியமான பெருமாற்றங்களை எல்லாம் அவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போறது. ஏன்னா அவங்க கட்சி விட்டு வெளியில போறவங்களை வந்து பெருசா காட்டுறதுக்கும் கூண்டோட காலின்னு சொல்றதுக்குமே ஆமா. யாராவது ஒரு நபர் வெளியே போயிட்டாலே அவர் வெளியே போனார், இவர் வெளியே போனார், யாராவது உள்ள வந்தா அது செய்தி ஆகாது. அது அப்படி வந்து இவங்க நமக்கு எதிரான கருத்து பரவலையே அதுவுமே சரிதான். பாருங்க, சிங்களனுக்கு ராஜபக்சே தலைவன் தாங்க. சிங்களனுக்கு ராஜபக்சே தலைவன் தான். அப்ப இவர்கள் வந்து அப்படித்தான் எது கருத்து பரப்புவாங்க. ஆனா ஒரு உண்மையான போர் வீரன் என்பவன் யாருன்னா, இந்த எதிர்கருத்தையும் மீறி நமக்கான தத்துவ கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோம் தான். அப்போ நாம் தமிழர் கட்சியோட கேடர்ஸ் இந்த வேலையை உறுதியா செய்வாங்க, ஏற்கனவே செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஊடுருத்து போய் அதிகமான கருத்து பரவலை தமிழர்கள் ஏன் அதிகார மையங்களாக மாறணும், தமிழர் ஏன் உலகம் முழுதும் இருக்கிற வணிகத்தை கைப்பற்றணும், தமிழர்கள் ஏன் தமிழ்நாட்டுல எம்எல்ஏவா எம்பியா வந்து உட்காரணும், தமிழ் ஏன் செழித்தோங்கணும் அப்படிங்கிற இந்த கருத்தை எல்லாம் கொண்டு போய் பரப்புறது தான் முதல் வேலை. இந்த கருத்தை நீங்க பரப்பிடுங்க. திமுகவும் தன் கருத்தை பரப்பட்டும், அதிமுக தன் பண்ணும், ஐயா நடிகர் விஜய் கூட பரப்பட்டும். சரியா? இவங்க எல்லா கருத்தையும் சொல்லும் போது எல்லா கருத்தையும் கேட்ட மக்கள் எது இந்த நிலத்துக்கு சரின்னு நினைக்கிறாங்களோ அதை வாக்களிக்க போறாங்க. சரியா? இதுல ஒரு வித்தியாசம் இருக்கலாம். அவங்க ஆளுங்கட்சி அதிகமா பரப்புரை செய்யும், நம்ம பரப்புரை கொஞ்சம் மெதுவா இருக்கும், நமக்கு பொருளாதார பலம் இருக்காது, நிதி இருக்காது, இதெல்லாம் சரிதான். ஆனா உண்மையான போர் வீரன் என்பவன் இதெல்லாம் தாண்டி வெல்றவன் தானே. ஏன் வெல்லிட்டு போறோம்? சரியா? அந்த வெல்ற மனோபலம் நமக்கு இருக்கா இல்லையா? எவ்வளவு பெரிய போரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும், அந்த படையோட வெற்றியை தீர்மானிக்கிறது வெறும் படைபலம் அல்ல, அந்த படையில இருக்கிற போர் வீரர்களோட மனோபலங்கிறார் தலைவர், தேசிய தலைவர். அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற கேடட்ஸோட மனோபலம் போல யாருக்காவது உண்டா? ஒரு எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐயா நடிகர் விஜய் வகுப்பு வாரிய
சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. ஆமா. அந்த போராட்டத்துக்கு அனுமதி கடிதம் கொடுக்குறாங்க. அந்த அனுமதியை மறுக்கிறாங்க. சட்டப்படி உண்மை என்ன? அந்த அனுமதியை நீங்க மறுத்தீங்கன்னா மறுத்த இடத்துல நீங்க போய் அந்த போராட்டத்தை நடத்தினா அன்னைக்கு கைது பண்ணி மாலை 6 மணிக்கு வெளியே அனுப்பிடுவாங்க. அதானே? இது கூட தெரியாம கைது பண்ண வந்த காவல்துறையை பார்த்துட்டு பின்னங்கால் பிடையில் அடிக்க ஓடுறாங்க ஒரு கூட்டம். கொடியெல்லாம் நம்ம தெய்வம் மாதிரி பார்ப்போம், கடவுள் மாதிரி போட்டு கொண்டாடுவோம். அவன் கோடி கம்புகள்லாம் தூக்கி விஜய தெய்வமா கொண்டாடுறான். விஜய் படத்தை கீழே போட்டு மிதிச்சுட்டு ஓடுறான். அப்ப ஏன் ஓடுறான்னா அவனுக்கு அடிப்படை அரசியல் தெரியல, சரியா? பயந்து ஓடுறான், சரியா? ஆனா அந்த மனோபலம் இல்லாத அந்த படையணியால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சி எத்தனை ஆயிரம் போராட்டங்களை நடத்தி இருக்காரு. அப்ப மனோபலம் உள்ள இந்த படை வீரர்கள் உறுதியா வெல்லுவாங்க.